ஒரு சிறுவன் வாயில மதுவை ஊத்தி விட்டு ஒரு போலீஸ்காரர் உள்ளிட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து அவனை பாலியல் தொல்லை பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அதை கண்டிக்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 61 வயசு மூதாட்டி, இன்னொரு பக்கம் ஒரு சிறுவன், அப்புறம் கோயம்புத்தூர்ல சிறுமி. ஒண்ணும் புரியல. போலீஸ்காரே இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டா உண்மையிலே பியூரோகிராசி என்ன பண்ணுது? இல்ல அதான் சொல்றேன், ஹி இஸ் லேர்னிங் ஃபெலிக்ஸ்ங்கிற மாதிரி அவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அமைச்சர்கள் உட்கார்ந்து அதிகாரிகள் சொல்லும் போது பேந்த முழிச்சுக்கிட்டு அப்படியே பேந்த முழிக்கிறாப்புல. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, சமூக விரோதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் சத்யா அவர்கள். வணக்கம் தொடர். குறிப்பா சமீப காலமாவே, குறிப்பாக டிவிக்கே விஜய் சிஎம் ஆக பதவியேற்ற நாளிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த நிமிடம் வரை பாலியல் குற்றங்கள், கொலைகள், இப்படி நிறைய சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிறது. இதுல கோயம்புத்தூர் சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. 10 வயது சிறுமி பாலியல் கொடுக்கப்பட்டதுக்கு இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறினது. ஆனா அதன் தொடர்ச்சி இன்று கூட விடாமல் இன்று பாத்தீங்கன்னா வேளச்சேரியில, சென்னையில ஒரு 61 வயது மூதாட்டியை 5 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்முறை செய்திருக்கிறார்கள். இதை முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது இந்த மாதிரியான புது ஆட்சி இருக்குது, டைம் வேணும், எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டைம் கொடுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுல இந்த டைம் கொடுக்கறத தாண்டி சில நடவடிக்கைகள் இருக்கு. அதுவே இங்க இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. எப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது மிகப்பெரிய பயத்தையும் இரிட்டேஷனையும் கொடுக்குது. அதற்கு அரசோட பதில் என்ன? நம்ம பதில் தான் எதிர்பார்க்கிறோம். இப்ப சில பேர் எக்ஸ்ட்ரீமா போய் நடவடிக்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, உடனே நட்டு நிமித்துருவான், கழட்டுருவேன் நீங்களேன்னு கேட்கறாங்க. அதுவும் நியாயமானதான். அவங்க இருக்கிற வேகத்துக்கு, கடுப்புக்கு அப்படி கேட்கதான் செய்வாங்க. ஆனா நம்ம அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி, ஓகே, நீங்க இப்ப கோயம்புத்தூர் நடந்த சம்பவத்துக்கு உங்க பதில் என்ன, எதிர்வினை என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப பழைய முதல்வர் அவர் செஞ்சது எந்த நடவடிக்கையுமே எனக்கு செட் ஆகல, எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க. அதை விட கேவலமான, அதை விட அறிவீனமான செயலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க ஒழிய எந்த முன்னேற்றமும் இல்லை. அதை தாண்டி இந்த செய்திகள் ரொம்ப பயத்தை கொடுக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு புது ஆட்சி வந்தாலும் போலீஸ் கொஞ்சம் இதுவும் டைட் ஆயிட்டாங்களா, இல்ல முந்தாட்சியில ரொம்ப டைட்டா வச்சிருந்தாங்களா அப்படின்னு தோணுது நமக்கு. இல்ல டிவிகே காரங்க, இல்ல இந்த பொதுமக்கள் ஜாலியா போய் ஃபன் பண்ணுவாங்கல்ல. இப்ப நம்மளுக்கு புது ஆட்சி கிடைச்சிருச்சு, ஹனிமூன் பீரியட் கவர்மெண்ட்டுக்கு தான் நினைச்சோம்னா, இந்த கைவாலி பயல் சமூக விரோதிகளுக்கு தான் இப்ப ஹனிமூன் பீரியட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. புது ஆட்சி முறையில இந்த பியூரோகிராசிய பியூரோகிராசி முதல்வருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால சொல்லிக் கொடுக்குற இடத்துல பிஸியா இருக்கிறாங்க போல இருக்கு பியூரோகிராசி எல்லாம். நம்மள பிடிக்க வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? சோ அவங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. அந்த ஜாலிய இந்த கவர்மெண்ட் அனுமதிக்குது, தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா போட்டு இதெல்லாம் அனுமதிக்குதோ அப்படின்னு தான் நம்மளுக்கு பார்க்க தோணுது. சரி, முதற்கட்டம் அப்படி சொல்றீங்க. ஓகே, 10 வயது சிறுமியே கொடுங்கோல்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு அலுவலகம். இப்ப 61 வயது ஒரு மூதாட்டியை கூட விட்டு வைக்கலன்னா, அப்ப என்ன மாதிரியான அந்த இளைஞர்கள் மனதில் 5 பேர் கொண்ட கும்பல்னு சொல்றாங்க. இந்த வேளச்சேரியில் நடந்த சம்பவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அது முழுசா டீட்டெயில் வரல. 2 வடமாநிலத்து இளைஞர்களை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நமக்கு அந்த அளவுக்கு தகவல் தெரியுது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னுங்களா, ஒரு தைரியம் தான். முதல்ல அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறது, முதல்ல அவங்க செய்ய தூண்டுறது, எண்ணங்கள் தான். அத எல்லாமே உளவியல் சிக்கலா தான் நான் பாக்குறேன். இதை இந்த மாதிரி தைரியம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப ரீசெண்டா கொஞ்சம் பார்த்தோம்னா, வடமாநில இளைஞர்கள் அந்த அவங்களோட அத்துமீறல்கள் அல்லது நடவடிக்கைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. நேற்று கூட ஏதோ அங்க தருமபுரி சைடுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ சென்னையில நடந்திருக்குது. அதனால இத ஒருவேளை ரோந்து போலீஸ் இருக்கிறவங்க எதுவும் அஜாக்கிரதையா இருக்கிறாங்களா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா திரும்ப போலீஸ நம்ம குறை சொல்றது நியாயம் தான், அதான் கரெக்ட். ஆனா தொடர்ந்து இப்போ போன ஆட்சியில கூட இப்படி நடக்கலையே. தவறுகள் எல்லா ஆட்சியிலும் நடக்கணும் சொன்னா கூட இவ்வளவு கண்டினியூஸா ஒண்ணும் இல்லையே. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாலியல் சீண்டல் செஞ்சார் ஞானசேகரங்கிறவரு, அதுவுமே தவறுதான். அதற்கு பயங்கரமாக பொங்கி எழுந்த தமிழ்நாடு அல்லது அரசீட்டம் கொண்ட தமிழ்நாடு
அவருக்கு வந்து பயங்கரமான எதிர்வினை, அந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கி அதாவது சீண்டல், அதாவது ஒரு பயம் அச்சுறுத்தல் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஒரு கேமரா போனை வச்சுக்கிட்டு பயங்கரமா அந்த பொண்ணை அச்சுறுத்தி இருக்காரு பாலியல் ரீதியா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு பயங்கரமான ஒரு எதிர்வினை ஆட்டப்பட்டுச்சு இங்க தமிழ்நாடு அரசு. அவரை வந்து பாதுகாக்கிறது, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அவர் மேல என்னென்ன கேஸ் இருக்குன்னு பாக்குறது, இதெல்லாம் துரிதமா செயல்பட்டாங்க. அந்த மாதிரி எந்த நடவடிக்கையுமே இல்லை. இங்க இந்த 10 நாள்ல நடக்குதுன்னா அரசு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 நாள்ல வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது இந்த அரசு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லையான்னு சமூக விரோதிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இவங்க எல்லாம் பாடம் முதல்வர் பாடம் படிச்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் பாடம் வந்து செட் ஆகல, அது வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுக்காம இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட சமூக விரோதிகள் ரோட்ல இறங்கி உலா ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கவர்மெண்ட் கண்டுக்கல, ஒரு அறிக்கையை கொடுக்கறது இல்ல. ஒரு அமைச்சர், அது சம்பந்தமான அமைச்சர் வந்து அத மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு இருக்குது, அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, முதல்வர் என்ன பண்றாரு, யாருமே எந்த பொறுப்புமே எடுத்துக்கிறது இல்ல. இது மீடியாவில் செய்தியா வருது, நம்ம எல்லாம் ஷேர் ஆகுது, எல்லாரும் பாக்குறோம், எழுதுறோம், நம்மளே கேள்வி கேட்டுக்கிறோம். எருமமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியா இருக்குது அரசு, எந்த பதிலும் சொல்றது இல்ல. இத்தனை கேஸ் நடந்திருக்குது, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் சரியா செய்யலையே. அப்ப நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க, அது எப்படி அணுகுறீங்கன்னு தானே இருக்குது. புரியுதுங்களா? நீங்க வந்து உங்க வீட்டு கேஸ் மாதிரி நீங்க அணுக முடியாதுல்ல. பொதுமக்கள் 8 கோடி மக்களோட வாழ்க்கை இது. உங்களுக்கு வந்து நீங்க பாதுகாப்பு போட்டுக்கிறீங்களா? இப்ப தலைமைச் செயலகத்துல ரூமுக்கு ரூம் வந்து எல்லா அமைச்சர் ரூம் வாசல்லயே 2 போலீஸ் போட்டிருக்காங்களாம். ஏண்டான்னு கேட்டா தாவிகாக்காரன் வர்றவன் வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானா. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலை இது. சிரிப்பா இல்ல? உங்க கட்சிக்காரனை வந்து நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். இப்படி கையை நீ உட்காருன்னு எந்திரிக்கணும். அப்படிதான் தலைமை இருக்கணும், அப்படிதான் கட்சி கட்டுப்பாடு இருக்கணும். அதுக்கு பிறகுதான் கட்சி, அதுக்கு பிறகு கட்டுப்பாடு. இப்ப இது மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்க போலீஸ் வந்து அஜாக்கிரதையா இருக்காங்களா, பியூரோகிரசி வந்து சரியா இருக்கான்ற கொஸ்டின் பண்றீங்க. ஆனா இப்ப என்ன செய்தி வந்திருக்குன்னா, இப்ப நான் பேசிட்டு இந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா, ஒரு சிறுவன் வாயில வந்து மதுவை ஊத்தி விட்டு ஒரு போலீஸ்காரர் உள்ளிட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து அவனை பாலியல் தொல்லை பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அதை கண்டிக்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 61 வயசு மூதாட்டி, இன்னொரு பக்கம் ஒரு சிறுவன், அப்புறம் கோயம்புத்தூர்ல சிறுமி. ஒன்னும் புரியல. போலீஸ்காரே இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டா உண்மையிலே பியூரோகிரசி என்ன பண்ணுது, இது சம்பந்தமான அறிக்கையோ அல்லது விஜயோ என்னதான் செய்யறாங்கன்ற ஒரு மிக குழப்பமான சூழல் ஏற்படுது இல்லையா? இதையும் சேர்த்துட்டு புரிஞ்சுக்கிறது இல்ல. அதான் சொல்றேன், ஹீஸ் லேர்னிங் பொலிக்ஸ்ங்கிற மாதிரி அவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அமைச்சர்கள் உட்கார்ந்து அதிகாரிகள் சொல்லும் போது பேந்த முழிச்சுக்கிட்டு அப்படியே பேந்த முழிக்கிறாப்புல. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க சமூக விரோதிகள், புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம முதல்வர் வந்து லேர்னிங்ல இருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு, ஹீ ஸ்டடிங். அப்படியே அதனால வந்து இந்த ப்ராசஸ் இப்ப நம்ம ஆட்கள் சொல்லிட்டாங்க 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்றதையெல்லாம் சமூக விரோதிகள் பாக்குறாங்க. அப்ப 6 மாசத்துக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம், 6 மாசத்துக்கு நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அயோக்கிய பையன் சமூக விரோதிகள் எல்லாம் கீழே இறங்கி அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதான் சொல்றேன், உங்களுக்கு உங்க கட்சிக்காரன் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே நீங்க வந்து தலைமை செயலகத்துல 2 போலீஸ் போட்டு கேவலம் தெரியுமா? அது தொண்டை உன் கட்சிக்காரன்ட்டு உனக்கு பாதுகாப்பு 2 போலீஸ் போட்டுக்கிறீங்களா? ஏன் ரூமுக்கு அந்த மாதிரி என்னோட எல்லாரும் வீட்டுக்கும் 2 போலீஸ் போடு, இல்ல ரூமுக்கு 2 போலீஸ் போட்டுக்கிட்டாரா தலைமை செயலகத்துல? நீங்க பாதுகாப்பு இருக்கணும், 2 போலீஸ் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இப்ப நீ போற போக்க பார்த்தா நேற்று கும்பகோணத்துல போலீஸ் அடிச்சிருக்கானுங்க, போலீஸ் அடிச்சு கைய கால உடைச்சு போட்டிருக்காங்க. இப்படி நடக்குது. அப்படி அப்ப லிட்ரலி இதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கேடுங்கிறது. லிட்ரலி இதுதான். அதாவது ஒன் சைடா இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப போலீஸ் அட்ராசிட்டிஸ், போலீஸ் அடிச்சு நவுத்துது, தடியடி நடத்துது, மக்களை வதைக்குது, வெளியே நடமாட முடியல, அட்ராசிட்டி பண்றாங்கன்னா அது ஒரு சைடு போலீஸ் அட்ராசிட்டி, அதுவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு பக்கம். இந்த பக்கம் பொதுமக்கள் சமூக விரோதிகள் அயோக்கியத்தனங்கள் கைவாளி பயல்கள் வந்து இஷ்டத்துக்கு திரியிறானுங்க, கண்ட்ரோல் இல்ல, போலீஸே அடிக்கிறாங்க, பொதுமக்களையும் அடிக்கிறாங்க, கொலை நடக்குதுன்னா இப்ப எங்க போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா லிட்ரலி இதுதான் சமூக சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்றது. போன ஆட்சியில என்ன சொல்றாங்க தெரியுமா? போன ஆட்சியில வந்து இல்லங்க என்னங்க நடந்துகிட்டே இருக்குது, என்ன கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒண்ணு. அதை கவர்மெண்ட் கவனிச்சுக்கிட்டே இருந்தது, நடவடிக்கை எடுத்தது.
கேள்விகள் கேட்கப்பட்டது. எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. நெருக்கடிகள் ஜாஸ்தியா இருந்தது. அப்படிதான் இருக்கணும். கேள்வி கேட்டாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் அப்டேட் வந்துகிட்டே இருந்தது. நீங்க கேள்வி கேட்க கேட்க அந்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். யாரு என்ன கேஸ் என்ன, இதுல அவதூறு பரப்பான குரூப் வேற. அவனுங்களுக்காகவே ஒரு ஃபேக்ட் செக் குரூப் போட்டு என்ன நடக்குது, யார் அரெஸ்ட் பண்ணாங்க, யாரு டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு ஒரு துறை இருந்தது. இப்ப என்ன இருக்கு, யாரு தகவல் என்ன, போலீஸே அடிக்கிறாங்களே, போலீஸ் அடிக்கிறாங்க, போலீஸ் இன்னொருத்தர் மது ஊத்தி கொடுத்து அது வரம்பு மீறுது. என்னையா நடக்குது பையனுக்கு? இந்த முதல்வன் படத்துல அந்த அர்ஜுன் சொல்ற மாதிரி எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி எவ்ரிபடின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. பார்த்து யார் கண்ட்ரோல் இருக்குது, தமிழ்நாடு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? யார் கண்ட்ரோலுமே இல்லையே, எந்த பதிலும் இல்லையே. அரசு நடக்குதானே தெரியல. ஏதோ மக்கள் இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அறிவை வச்சு இந்த சமூகம் இயங்கிட்டு இருக்குது. இந்த அரசால இந்த அரசு நடத்தல. இந்த அரச ஏதோ தாந்தோண்டித்தனமா நடந்துகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் நஞ்சமா நம்ம பெற்ற அறிவை வச்சு போயிட்டு இருக்குது. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் தெரியல. பதிலே சொல்லாம இது மேலே மழை பெஞ்ச மாதிரி இருந்தா என்ன நடக்கும்னே தெரியல, எங்க போய் முடியும்னே தெரியல. இல்லங்க, நம்ம என்னன்னா ஒரு ஒரு பாலியல் அத்துமீறலுக்கான ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட பொண்ணா ஒருத்தர் லாஜிக் என்னமோ பண்றான்னு சொன்னா அதோட நம்ம ஏதோ அவன் தனி மனித ஒழுக்கம் இருக்கு, சமூக கட்டமைப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப போறது தகாத உறவுகளா இருக்குது, கற்பனை கூட போட பண்ணி பார்க்க முடியாத இருக்குது. 61 வயசு மூதாட்டிகள் நம்ம நினைச்சே பார்க்க முடியல. அதே மாதிரியே இவர் இப்போ சிறுவனுக்கு ஒரு போலீஸே மது ஊத்து கொடுத்து அதை பாலியல் அத்துமீறாருன்னா உண்மையில போலீஸ் என்ன செய்யுது ஒரு கேள்வி இல்ல. போலீஸ் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போலீஸ்னாலேயே பாதுகாப்பு இல்லைங்கிறத எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? அதான் போலீஸ் ட்ரைனிங்ல என்ன கொடுத்துருப்பாங்க, போலீஸ் மனநிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதுல இருந்து விளையாட்டுத்தனமா செய்யறது, அந்த அக்ரஷன் சிறுவனுக்கு அதான் குடுறான் விளையாட்டுத்தனமா செய்யறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு விடுதுன்னு நம்ம பாக்குறோம். இப்போ அந்த வேளச்சேரி அவங்க 61 வயசு அந்த லேடிக்கு நடந்தது அது வடநாட்டு இளைஞர்கள் சொல்றாங்க. வடநாட்டு பொதுவா இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறாங்க, வடநாட்டு ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இல்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அது நிறைய பார்த்திருக்கோம். வடநாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் மாடு மீது உடலுறவு வச்சதா இருக்கட்டும், இல்ல மாடு பாலியல் சீல் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ், வயது வித்தியாசம் பார்க்காம இது பண்றது, விலங்குகளோட அந்த மாதிரிலாம் நிறைய சில இளைஞர்கள் ஈடுபடுறாங்க. பாலியல் அத்துமீறல் அந்த மாதிரிலாம் நடக்குது. அது தூரமா இருக்கிறதுனால வர பிரச்சனைகள், இது தனியா இருக்கிறது அதெல்லாம் நடக்கிறது. ஆனால் இது செய்வதற்கான மனநிலை அல்லது இதை செய்வதற்கான அந்த தைரியம் இருக்குல்ல, அது சமூக சூழல் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். இப்ப எப்படின்னா இது பண்ணா என்ன, அப்ப அவங்களும் பாப்பாங்கல்ல, அக்கம் பக்கம் என்ன நடக்குது, அக்கம் பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு விசாரிப்பாங்கல்ல. அந்த கேஸ் நடந்ததுடா, அது ஒண்ணும் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க, இதான் டெய்லி நடந்துகிட்டு இருக்குது, அப்ப கவனிக்க ஆளே இல்லையா அப்படின்னு அந்த இளைஞர்களுக்கு தோணி, சரி நம்மளையும் பிடிக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற தைரியம் தான் அதை பண்ண தூண்டுது. அந்த அரசு அந்த சமூக விரோதிகளுக்கு தைரியத்தை கொடுக்குது. அந்த தைரியம் தான் இப்படி பண்ணுது. எந்த கண்ட்ரோலும் இல்லாம ஆட்சி நடந்துகிட்டு இருந்தா நம்மளுக்கு தோணுது இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இதைத்தான் நம்ம சொல்லணும். இல்ல இதை ஏன் இப்படி புரிஞ்சுக்கணும்னா, முதல் முறையா வச்சிருக்கிற அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கு கூட ஒரு அனுபவம் இருக்கும். அமைச்சர்களுக்கு அனுபவமே இல்லைங்கிற ஒரு முன்னுதாரணம் தான். கேளம்பாக்கத்துல ஒரு ரிசர்வ் பண்ற பயணிகளை உட்கார வச்சுட்டு கூட்டமா இருக்கிறத ஏத்தி விட்டேன்னு சொல்லி அமைச்சரே சொல்றாரு. அப்ப ப்ராப்பரா ரூலா நடக்கிறத விட்டுட்டு அதுவும் சிக்கலா மாறுதுல்ல. இருக்குதுங்க, ரொம்ப கொடுமையா இருக்குது. போன ஆட்சியில கூட போன ஆட்சியில ஒரு விஷயம் ஆக்சுவலா நேத்து நைட் என்னன்னா, ஒரு கல்யாண டேட்டுங்க, அது பெரும்பாலான முகூர்த்த தேதின்னு சொல்லுவாங்க. நிறைய கல்யாணம் நடந்திருக்குது. அதனால எல்லாரும் இன்னைக்கும் நாளைக்கும் பயங்கர கூட்டமா இருக்குது, எல்லாரும் போறாங்க. அதுவும் அரசு செய்யும் தான், ஓகேங்களா. அப்படிப்பட்ட சூழல்ல பஸ் இல்லைன்னு சொன்னா எனக்கு பசி எடுக்குது, பரோட்டா வேண்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அமைச்சர். இவர் அமைச்சர், அவரு அமைச்சராங்க. நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டாட்டி எனக்கு என்ன, நான் ஊருக்கு போகணும், எனக்கு 100 ஜனம் காத்து கிடக்குது, நான் சரியான டயத்துக்கு போகணும் கல்யாணத்துக்குன்னு அவன் எல்லாரும் நிக்கிறாங்க போது, இது இந்த காமெடி பண்றங்கிற பேர்ல கடுப்பேத்துறதுமா எல்லாருங்கிற மாதிரி அவர் செம்ம டென்ஷன்ல இருக்கிறாப்புல. எனக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கா, பசிக்குதான், உனக்கு பசிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ணுவேன், உனக்கு பசிக்குன்னா திரும்பினா வாங்கிட்டு வரதுக்கு 20 பேர் இருப்பான், எனக்கு திரும்பினா வண்டி அரேஞ்ச் பண்றதுக்கு 10 பேர் இருக்காங்களா, எனக்கு நீ சொகுசா தானே இருக்கிற, உனக்கு பசிக்குதுன்னா நீ திரும்பினா அங்கே நீ 500 ரூபாய்க்கு வாங்கி திம்ப
ஒரு ஒரு செட்டு தோசை 500 ரூபாய்க்கு வாங்கி எனக்கு என்ன இருக்குது? பசிக்குது. பஸ் எங்கேயான்னு கேட்டா பசிக்குதுங்கிறது பதிலா இது இன்னும் வேற எந்த கவர்மெண்ட்ல சொல்லியிருந்தா உடனே கரகம் எடுத்துட்டு பேக மாட்டிக்கிட்டு கிளம்பிருப்பாங்க. கலாய்வு எங்க அப்படின்ட்டு. இப்பதான் சொல்றேன், இந்த 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 இவ்வளவு சமூக சீர்கேடுகள் நடந்துட்டு 15 நாளா இந்த அரசுக்கு முட்டு கொடுத்த இந்த முட்டுவாதிகள் எல்லாம் எங்க போனீங்க? இப்ப அவங்களதான் நான் கேள்வி கேட்கிறேன். நாம சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, என்ன நம்மள எதிரிகள்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்க தானே இந்த ஆட்சி எதிர்த்து கேட்கணும். அவங்க எங்க போனாங்க? இந்த வரிசைய களத்துக்கு சென்று ஆய்வு செய்கிறவர்கள் பேக் பேக்கை தூக்கிட்டு போயிட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு களத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்றவர்கள் 6 மாசம் டைம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான், லிமிட்டுக்கு தான். ஏதோ வாரத்துக்கு ஒண்ணு நடக்குது, இதை 10 நாளைக்கு ஒண்ணு நடக்குது, இதை 1 மாசத்துக்கு ஒண்ணு நடக்குதுன்னா நம்மளால சரின்னு புரிஞ்சுக்க முடியுது. டெய்லி 3 கேஸா? டெய்லி 3 கேஸா? என்ன பண்ணுது அரசாங்கம்? என்ன பண்ணுது? பண்ண முடியல, தூக்கி போட்டு போக வேண்டியது தானே. யாரு பலியாடு மக்களா? நீங்க கத்துக்கவீங்க, அதுக்கு நான் உட்காந்துக்கணுமா? நீங்க எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பியூரோகிராசி இருக்குதுங்க. பியூரோகிராசி என்ன பண்ணும்? நீங்க சொல்ற வேலையை செய்யும், அப்படிதானே? நீங்க வேலை சொல்லல, அதனால செய்யல போல இருக்கு, அவ்வளவுதானே? மக்கள் பிரதிநிதிகள் வேலை சொல்ற வேலையை அவங்க செய்வாங்க. அப்ப நீங்க வேலை சொல்லல, நீங்க மந்தமா இருக்கீங்க, உங்களுக்கு வேலை தெரியல, எதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல, எதை எப்படி பார்க்கணும், பெட்ரோல் எப்படி பார்க்கணும், எங்க யாரை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நடந்த பிறகு இன்னும் 6 மாசம் கழிச்சு தமிழ்நாடு சுடுகாடா பிறகு எல்லா இளைஞர்களும், எல்லா பெண்களும், எல்லா குழந்தைகளும் சீரழிக்கப்பட்ட பிறகுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இந்த நேரத்துல இந்த பெட்ரோல்ஸ் எல்லாம் வெளில போயிருக்கணுமா, போய் இவங்க சார்ஜ் ஷீட் எழுதணுமா, 1 ஹவருக்கு 1 ஹவர் அவங்க போய் அந்த தெருவில் என்ன நடக்குதுன்னு சார்ஜ் ஷீட் எழுதணும். ஓகே, நைட்ல ரோந்து போய் அனுப்பணுமா அப்படின்னு கத்துக்கிட்டு நீங்க 6 மாசம் கழிச்சு வருவீங்க. அது வரைக்கும் தமிழ்நாடு இருக்கணும்ல. இதே போற போக்க பார்த்தா 6 மாசம் கழிச்சு தமிழ்நாடு இருக்குமான்னு நமக்கு டவுட் வருது. நாம சொல்ற பேச்ச கேட்காத இந்த அரசு, இந்த முட்டு கொடுத்து இந்த அரசை கொண்டாந்து உட்கார வச்ச சில அறிவுஜீவிகள், தற்கூரிகளாவது இந்த அரசை கேள்வி கேட்கணும். அவங்களுக்காவது பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா முட்டு கொடுத்த தற்கூரிகள் எல்லாம் ஜகா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன மன்னிச்சிருக்கன்னு மண்ணள்ளி வச்சுட்டு போறாங்க எல்லா பேரும். இல்ல இது எங்க போய் முடிய போகுன்னு தெரியல. இல்ல இப்ப எதிர்கட்சி தலைவர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட கடுமையாக எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறார். என்ன செய்றீங்க விஜய்னு கேட்கிறார். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கேட்கிறார், முன்னாள் சிஎம் ஸ்டாலினும் கேட்கிறார். இதுக்கு தார்மீக அடிப்படையில பதில் சொல்ல வேண்டியவர் யாருன்னா முதல்வர் தான். ஆனா அவர் வாயை திறக்க மாட்டார்ல. இது என்ன ஜனநாயக மாண்புன்னு புரிஞ்சுக்கிறது? அதான் வாயை திறக்காத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தெரியல. நம்மளுக்கு ரொம்ப கோபம் வருது. டெல்லியில கூட கூப்பிடுறாங்க, டெல்லியில கூட ஒரே, ஆமா டெல்லியில கூட பிரஸ் கூப்பிடுறாங்க, ஆனா ஓடியாராரு அவரு. மேடம் ஜெயலலிதா வந்ததுல யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் why are you not meeting with Rahul Gandhi sir? Why are you not meeting with Rahul Gandhi? என்ன கேக்குறேன், பிரஸ் பார்த்தா உங்களுக்கு பயமா இல்ல அருவருப்பா இருக்குதா? அவங்க மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலங்க. ஆளும் மூஞ்சும் சட்டையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு பயமா இருக்குங்க, ஏதாவது கேள்வி கேட்டு விடுவாங்க, என் மனசுல உள்ள அஜெண்டாலாம் நான் உளறிடுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு சொல்லி தொலைங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இல்ல பிரஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் தான் என்ன? பத்திரிகையாளர்களை, இந்த ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிற பத்திரிகையாளர்கள் பத்தி நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அவாய்ட் பண்றீங்க, சுத்தமா இக்னோர் பண்றீங்களே. அந்த பத்திரிகையாளர்கள் இருந்த வாசிதான் நீங்க சினிமாவில் இவ்வளவு பெரிய ஆளு, சரியா? இவ்வளவு உங்களுக்கு பூதாகரமான ஒரு இந்த வளர்ச்சியோ இந்த புகழோ இதே பத்திரிகை காலங்க தான் வந்துச்சு. அவங்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அதையாவது சொல்லி தொலைங்க. இல்லைங்க நான் வாய் தவறி நான் என்னோட அஜெண்டா என்னன்னு சொல்லிடுவாங்க நானு அப்படின்னு அதையாவது சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது ரொம்ப நெருக்கடியை உண்டாக்கும். இது மக்களுக்கு ரொம்ப கடுப்பையும். இது மோடி இருக்கிறாரு, அதே ஸ்டைல நான் ஃபாலோ பண்றேன்னா மோடி டெல்லியில இருக்கிறாரு, நம்மளுக்கு ஸ்டாலின் இருந்தாரு, அதனால நம்மள ஓரளவுக்கு பத்திரமா பாத்துக்கிட்டாரு, நல்லாவே பாத்துக்கிட்டாரு. அதனால மோடியோட அந்த அலையோ மோடியோட பிரச்சனையும் நமக்கு வராம பாத்துக்கிட்டாங்க, நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்தோம். எடப்பாடி இருந்த காலத்துல 2017 to 2021 எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சோம். டெய்லி எதை விடுவாங்களோ, எதை அனுப்புவாங்களோ, எந்த திட்டத்தை நமக்கு செயல்படுத்துவாங்களோன்னு பீதியில இருந்தோம். அவ்வளவு நெருக்கடிகள் நமக்கு. எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்த பிறகுதான் ஒரு ஸ்டெபிலிட்டியோட ஓகே நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அவரு ஒன்றிய அரசு எடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அதனால நம்மளுக்கு சேஃபா இருந்தது. மோடி பேசாம இருக்காரு,
அதனால நம்மளும் பேசாம இருக்க முடியாது. தமிழ்நாட்டுல வந்து கேள்விகளும் நெருக்கடிகளும் ஜாஸ்தியா இருக்கும். மோடி அங்க இருக்கிறாரு, அவரை நம்மளால கேள்வி கேட்க முடியாது, நம்ம கேட்கறது அங்க போகாது. அதையும் மீறி அவரு தமிழ்ல பேசுறதாரு. அவர் வந்து கோணவரா திருவள்ளுவரா அத இதேன்னு பேசுறதே நம்ம கொடுக்குற நெருக்கடி தான். நம்ம அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்க, நீங்க ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு பயந்தார்கள் எல்லா மத்திய அமைச்சர்களும், ஒன்றிய அரசும் பயந்தது. அதனால ஒவ்வொரு ஒன்றிய அமைச்சரும் இங்க வரும் பொழுது ஏதாவது ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு அரசு அதை பண்ணுது, திமுக அதை பண்ணுது, இதை பண்ணுதுன்னு ஏதாவது ஒண்ணு உளறிட்டு போவாங்க. அதே நெருக்கடி நிச்சயம் விஜய்க்கும் வரும். நம்ம கேள்வி கேட்போம், விஜய் பதில் சொல்லி அவன் அப்படிலாம் தப்பிச்சு எல்லாம் போக முடியாது. மோடி போறாரு, நாம அந்த வேலையே நடக்காது. மோடி இங்கதான் பேச மாட்டாரு, ஓகேங்களா? அவரு போய் லண்டன்ல பேசுவாரு, அமெரிக்கால போய் தமிழ்நாட்டை பத்தி பேசுவாரு, உத்தரப்பிரதேசத்துல பேசுவாரு. அது மாதிரி அவரை பேச வைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அவரை டியூன் பண்ணி விட்டுருக்கோம், தூங்க விடாம செஞ்சிருக்கோம். அதே நிலைமை விஜய்க்கும் வரும். விஜய்க்கும் நெருக்கடி உள்ளாக்கணும், விஜய் பதில் சொல்லணும், பிரஸ் சந்திக்கணும். அப்படி சந்திக்கலன்னா பிரஸ் மேல உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் அதையாவது சொல்லி தொலைக்கணும். அதான் நம்ம அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கை. ஓகே, நடந்து வர சட்ட ஒழுங்கு குறித்து நிறைய உரையாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படி மக்கள் பார்வைக்கு விட்டுருது. இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கீடு பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி.